எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அட்டகாசமான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் நம்ம எந்த அளவு கிரேவி செய்ய போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு அதில் முழு கரம் மசாலா பொருட்கள், கல்பாசி, பட்டை, கிராம்பு, அன்னாசி மொகு சேர்த்தாச்சு. நீங்கள் சோம்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு உடனே 2 பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்து இது போல் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் உரிச்சி இதில் சேர்த்தாச்சு. 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து சேர்த்தாச்சு. பூண்டு நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். பெரிய சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா மைய விழுத அரைச்சிட்டு அந்த தக்காளி விழுத இதில் எடுத்து சேர்த்து வதக்கணும். லைட்டாக இது போல் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் தக்காளியோட டேஸ்ட் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவி நல்லா சுவையாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா சுருங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தாராளமாக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தோட அளவும் தக்காளியோட அளவும் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாய்த்தூள், அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். காரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்களை நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்க்க போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி கிடையாது. இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி சேர்த்து நல்லா சுட வச்சிடலாம். அந்த சூடான தண்ணியை தான் இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 200 ml அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறோம். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு சமையல் செய்யும் பொழுது நடுவில் சேர்க்குற தண்ணி ஆறின தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. சூடான தண்ணி சேர்த்து செய்யும் பொழுது தான் அந்த சமையல் நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். மூடி போட்டு அப்படியே இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இது போல் முத்து முத்தாக கொதிச்சு மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 மூடி அளவுள்ள தேங்காய் துருவலில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம். இந்த விழுதை நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு இதில் சேர்த்துக்கோங்க. சோம்பு அவசியம் சேர்க்கணும். சோம்பு சேர்த்து செய்யும் பொழுது உடம்புக்கும் நல்லது. வாசனையும் இந்த முட்டை மசாலாவுக்கு நல்லா சூப்பராக கொடுக்கும். நல்ல ஒரு ரிச்சான ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். இது போல் மைய விழுதா அரைச்சிக்கோங்க. திரி திரியாக இருக்கக்கூடாது. விழுது மைய இருந்தால் தான் நம்மளோட கிரேவி சுவையாகவும் இருக்கும், சாப்பிடும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலும் இருக்கும். இப்போ கிரேவி பாருங்கள், இந்தளவு நல்லா சுருங்கி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த விழுது எடுத்து இதை சேர்த்துக்கலாம். விழுது நம்ம திக்காக தான் அரைச்சோம், அதனால கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடணும். முதல்லையே நம்ம இந்த குழம்புல நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் நம்ம செய்ய போகிறோம். இல்லைனா தண்ணி தனியாக முட்டை தனியாக பிரிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதனால் ஒரு 100 ml அளவுக்கும் குறைவாக இருக்கும். அந்த அளவு சுடு தண்ணியை இதில் சேர்த்தாச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு போடணும்னு தோணுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். உப்போட டேஸ்ட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விடுறேன். இது நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் எல்லாமே மாறி இருக்கும். இது போல் கிரேவி கொதிச்சு நல்லா திக்காக மாறின பிறகு இதில் முட்டையை உடச்சி எடுத்து சேர்க்க போகிறோம். இது போல் ஒவ்வொரு முட்டைகளை உடச்சி எடுத்து மெதுவாக சேர்த்துருங்க. மொத்தமாக ஒன்று மேலே ஒன்று நம்ம முட்டையை சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓரமாக ஒரு முட்டை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது அது பக்கத்தில் முட்டை சேருங்க. நீங்கள் ஒரு 8 முட்டை 10 முட்டை சேர்க்குறீங்கன்னா அகலமான பாத்திரத்தில் சமைங்க. அதே போல் ஒரு முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து அடுத்த முட்டை, இது போல் இடமும் விட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக முட்டைகள்லாம் உடஞ்சி போகாமல் நமக்கு குழம்பு ரெடி ஆகும். இப்போ 3 முட்டை சேர்த்துருக்கோம். 4வது முட்டை உடைக்கிறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் நான் ஜஸ்ட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன்.
இப்போ அடுத்த முட்டையை நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதே போல் 3 முட்டை 4 முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த முட்டை சேர்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு முட்டையும் முழுசாக கிடைக்கும். இதே போல் முட்டை சேர்க்குற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீயை அதிகப்படுத்தி வைக்காதீங்க. இந்த முட்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கணும். திக்காக செஞ்சாதான் இந்த முட்டையை இதில் சேர்க்கும் பொழுது முட்டை வெந்து கொஞ்சம் தண்ணி பிரியும். அப்போ ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கிரேவியை தண்ணியாக செஞ்சிட்டிங்கன்னா முட்டை சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ குழம்பு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் இருக்காது. நம்ம தொட்டு சாப்பிடும்பொழுது தண்ணி தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். முட்டைலாம் ஓரளவு வெந்து வந்திருக்கு. லைட்டாக இது போல் கரண்டி விட்டு அடியில் தூக்கி விடுங்க. இது போல் முட்டை மசாலா செய்யும் பொழுது நீங்கள் தோசை கரண்டியோ இல்லை இது போல் ஒரு ஜல்லி கரண்டியோ வச்சுக்கிட்டு தூக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா முட்டை டிஸ்டர்ப் ஆகி உடஞ்சிடும். சப்போஸ் சில தகலையான குழம்பு கரண்டி இருக்கும், அது போல் கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. முட்டை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சு. அந்தளவு வெந்தாலே போதும். சில சமயம் முட்டை ரொம்ப ஹார்டாக மாறிடும். அது மாதிரி மாறாமல் இருக்கணும்னா முட்டையை நீங்கள் குறைவான அளவு வேக வச்சாலே போதும். ஒவ்வொரு முட்டையும் இது போல் தனித்தனியாக நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது போல் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் முட்டை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த முட்டை குழம்பை நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.